நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். என்னோடய இன்ஸ்டா பேஜ் தெரியல அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்ரீலேகா 506. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸோட கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் மாடல், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கைஸ், ஹலோ. இன் மை லைஃப் வீடியோ ஆஃப்டர் மேரேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஎம்எல் வீடியோ என்னோட. பிஃபோர் வந்து நான் ஒரு 2-3 டிஎம்எல் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து டிஎம்எல் வீடியோ அலோன். எஸ், ஐ எம் அலோன். என்னோடய ஹஸ்பண்ட் ஈவினிங் தான் வருவார். வந்து பார்த்திங்கன்னா 22 ஜூன், டைம் மார்னிங் 6:45. இப்போ தான் வந்து நான் வந்து ட்ரெஸ் வந்து நேற்று வாஷ் பண்ணேன். அதை வந்து பார்த்தா காய போட்டேன். டீயெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓகே டிஎம்எல் வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு. வெளியே போகலாம். வா, எங்கள் வீட்டு பக்கத்தில் மாமரம் இருக்குது. மாங்காய் அங்கங்கே இருக்கும். இருங்க தேடுறேன். இங்கே ஒன்று இருக்குது. இந்த மரத்தில் ஆக்சுவலி ஆகஸ்ட் மந்த்லாம் வந்து காய்க்குது. இது என்ன மாதிரி டைப் மரம்னு தெரியல. ஆனால் ஆகஸ்ட் வரைக்கும் இன்னும் நிறையா, ஆகஸ்ட் மாதம்லாம் நிறையா காய்ச்சி கிடந்துச்சு. வா, வந்து 2 மணிக்கு படுத்தேன். ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன், வாட்டர் மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கறனால ஓகே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல, எடிட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் வந்து நேற்று படாத பாடுபட்டுட்டேன். ஐலேஷ் வைக்கவே முடியல சுத்தமாக. 3 லேஷஸ் வச்சுருக்கேன், பேக்கோட லேஷஸ். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு கம்பெனி ஒரு லேஷஸ் புதுசு. அது எடுத்தோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பிஞ்சிட்டு வந்துருச்சு. அட கடவுளே, பெரிய தலைவலியாக போச்சு. அதோட நான் ரொம்ப நேரம் அதுக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணிவிட்டு வச்சுட்ருந்தேன். என்னால் சுத்தம் இல்லை. இதனாலேயே எனக்கு கண்ணு வலி வந்துருச்சு. எனக்கு இந்த இடம்லாம் வலிக்குது வேறு. அந்த ஷார்ட் வீடியோ எடுக்கவே 1 மணி நேரம். குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும். இன்னும் நான் ப்ரஷ்ஷே பண்ணல, அதுக்குள்ளே நான் டீ குடிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. பட் வந்து இன்றைக்கி என்னமோ பசி. இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா வந்து நேற்று எடுத்த வீடியோ வந்துட்டு பார்சல் பண்ணி அப்படியே நம்ம லேப்க்கு சென்ட் பண்ணி எடிட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த இடம் வலிக்குது, அதனால் வேது பிடிக்கலான்னு நினைக்கிறேன். வேது பிடிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஃபீல் பண்ணுவேன்னா. அப்புறம் இதையும் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். எல்லாமே குப்பை தொட்டி மாதிரி அங்கங்கே அப்படி செதறி கிடக்குது. பண்ணலான்னு ஐடியா இருக்கேன், ஆனால் எப்படின்னு தெரியல. அண்ட் இங்கே பாருங்கள், அதை விட படம் மோசமாக இருக்குங்க. கடவுளே, இது நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இதை க்ளீன் பண்ணணுன்ட்டு 1 வாரமாக நினச்சிட்ருக்கேன். என்னால் முடியவே இல்லை. அண்ட் லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது என்னோடய ரொட்டீனாக இருக்குது. ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு நான் அந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஹஸ்பண்டும் வந்துட்டு சேர்ந்து பண்ணுவோம். 2 நாளாக வந்துட்டு அவர் செய்கிறாரு, 2 நாள் வந்து பண்ண மாட்டார். ஸோ நம்ம வந்து ரெகுலராக பண்ணுவோம். அவர் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அந்த மியூசிக்லாம் செம்ம செம்ம பீட்டாக இருக்கும். ஜாக்சன் வாங். டென் 10 ஆகுது. சார்ஜ் கூட 8 தான் இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். ஹலோ கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. அண்ட் இப்போ வந்து மதியம் 3 அப்படின்ற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி நான் இப்போ வந்து சப்பாத்தி போடலை, சென்னாக்கு தோசை ஊற்றிருக்கேன், சிம்பிளாக முடிச்சிடட்டும் அப்படின்ட்டு. எண்ணெய் மசாலா வந்து வாங்கியிருந்தேன், நைட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சப்பாத்தி மாவு இப்போ இருக்கிற பசியில் நான் சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்தேன். சப்பாத்தி மாவு போட்டு சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு வயிறு வெடிச்சிடும், பசியில் தாங்கவே முடியாது, புண்ணாயிடும். அதனால் வந்து சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்தேன் நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. மிஷின் ஓடிட்டுருக்கு, 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் நான் அதிகமாக ஆர்டர் பண்ணுறது கஜப்பிரியாவில் தான். அவங்க ஹோட்டலில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். தூங்கவே முடியல, அந்த எடிட்டிங் ஒர்க் முடிக்காமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு வழியாக அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் பார்க்கல அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், யூஎஸ் எடிட் பண்ண வாங்கலை, அந்த மாதிரி அளவுக்கு தான் தெரியும். நான் அப்படியே எடிட்டிங் கடலுக்குள்ளெல்லாம் காலெடுதி எடுத்து வச்சதில்லை, லைட்டாக அப்படி டச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சத்தியமாக முடியல. இன்ஷாட் எடுத்துக்கோங்களேன், நான் அதில் தான் எடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர் ஃபிலிமோரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உள்ள உன்னிப்பான நிறையா கீஸ்லாம் வந்துட்டு நார்மல் வீடியோ எடிட் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. எடிட்டிங் இஸ் வெரி 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 டஃப். என்னால் சுத்தமாக முடியல, கண்ணெல்லாம் வலிக்குது. சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். மதியம் நான் ஒரு ஆள் அப்படின்றதுனால தான் நான் தோசை, அதுக்கப்புறம் வந்து ஸ்விக்கியில் வந்துட்டு சென்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சென்னா வந்து பார்த்திங்கன்னா கஜப்பிரியாவில் ஹோட்டலில் வாங்கினேன். நான் பொதுவாக அதிகமாக வந்து லன்ச் வந்து கஜப்பிரியாவில் தான் வாங்குவேன். அவங்களோட இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, எங்களோட ஹஸ்பண்டோடது. ஓகே, நம்ம ஆட்டையை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஜின் வந்துட்டார் மிலிட்ரியிலேருந்து. ஸோ அதை லைவ் கொடுத்துருந்தாங்க, நான் பார்க்கவே இல்லை. 15 minutes லைவ், அதை பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஹலோ, டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணி ஆகுது. நான் நல்லாவே தூங்கிட்டேன். இப்போ அந்த ஓரளவுக்கு அந்த வலி பரவாயில்ல. நான் தூங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா நேரம் அந்த வலி போயிருக்காது. நான் ஈவினிங் 7 மணி வரைக்கும் நான் தூங்கினதே கிடையாது. நான் மேரேஜ் பிஃபோர் வந்து நான் தூங்கியிருக்கேன். நான் எப்போ தூக்கம் வருதோ அந்த மாதிரிலாம் தூங்கியிருக்கேன். எப்போ சாப்பிட தோணுதோ அப்போ தான் சாப்பிடுவேன். பட் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த டைமில் அந்த பழக்கம். முன்னாடி நான் நினச்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ஹெட்டேக் அதிகமாக இருக்கும், ரொம்ப வந்து ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுவேன் ஸ்டொமக்கு. அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னோடய ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்கிறனால வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு பாடி சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒர்க் அவுட் வந்துட்டு ஒரு 20 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அது போதும் மார்னிங் எழுந்த உடனே. அண்ட் நம்மளுக்கு அலோன் டைம் கிடைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் நம்மளுக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்கலாம் தனியாக இருக்கும்போது. அவர் வந்து சில பேர் வந்து தூங்குவாங்க, அலோன் டைம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அண்ட் மேரேஜ் ஆகி குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இருக்க ரொம்பவே சிரமம். அண்ட் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அலோன் டைம் கொடுத்து பாருங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.